சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 27/1/2024 சோபக்கிருத வருடம் தை மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:24 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய திதி அதிகாலை 1:36 வரை பிரதமை, பின்பு திதியை இன்று முழுவதும். சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம், பூராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. ஆக இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்து இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்ல நேரம் நடக்குது, அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோபத்தை கம்மி பண்ணுறது நல்லது. தடங்கள் வந்தால் நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இடம் வீடு சம்மந்தமான சில விஷயம் தடங்களாய் அதுக்கப்புறம் அந்த காரியம் நடந்துடும். இன்றைக்கி எதனும் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். இது என்னது பட்ட இடத்துல எப்படி சோ சே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தம்பி தங்கை இவ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நினச்சிக்கப்படாது. அண்ணன் தங்கச்சி அக்கா இவ சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சிக்கப்படாது. ஏதோ ஒரு விஷயம் அவளுக்காக அவள் பேசுவாள். நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாள், அம்மாட்ட ஒன்று பேசுவாள். சே நான் நினைக்கவே இல்லை, என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காளே. எப்போ தெரியும்? 80 வயசில் தெரியாதா? இல்லை, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு போன போக்கில் ஒன்று சொல்லிட்டு போவோம். நகைச்சுவையாக கூட சொல்லலாம், அது கூட சொல்லுவேன். சீரியஸான விஷயத்தை அவன் நகைச்சுவையாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரோட் கான்ட்ராக்ட், அதே சமயத்தில் ரயில்வே சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நீ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு காரியம் தடங்களாய் தான் அடுத்ததே வெற்றி பெறும். சூடான காரமான வயிற்றுக்கு ஆகாத உணவு, அஜீர்ண அசிடிட்டி இது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதா கேர் எடுத்துக்கணும். மேஷராசி நேயர்களே. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய யோசனை மனசில். என் லைஃப்பில் எப்பத்திலேருந்து இந்த பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியாது. நான் மட்டும் கல்யாணம் மட்டும் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேர கால சூழ்நிலை, இந்தந்த நட்சத்திரத்தை உங்கள் கூட சேர்த்தணும், இந்தந்த நட்சத்திரங்கள் உங்ககிட்டேருந்து மாறணும், இந்த நட்சத்திரம் விலகி இருக்கணும், இந்த நட்சத்திரம் சேர்ந்துருக்கணும், இந்த நட்சத்திரம் சண்டை போடணும், இந்த நட்சத்திரம் ஒற்றுமையாக, நம்மெல்லாம் முடிவே கிடையாது. வேண்டிக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், மேலே இருக்கிற இறைவன்கிட்ட தான் இருக்குது. இப்படி இந்த உலகத்தில் ஒரு ஈர்ப்பு, ஒரு மேக்னெட்டிக் ஒரு வளையங்கள் நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்கள். அதனால் மற்றவாளை தயவு செய்து சொல்ல வேண்டாம். நம்ம நேர கால சூழ்நிலை அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அதனால் அதற்கு தகுந்தாப்பில் செயல் மாற்றி செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பிறருக்கு ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி கொடுப்பேன், மனைவியோ அல்ல கணவரோ அவரை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து, அதனால் கொஞ்சம் உங்கள் சேமிப்புலேருந்து கொஞ்சம் அப்படியே போகும். ஆஹா, மெசேஜ் வந்துடுத்து 7,000 ரூபா கம்மியாகிடுது, 70,000 ரூபா கம்மியாகிடுது அப்படின்னு பல யோசனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். எக்ஸாம் பரீட்சைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்னா இருக்கும். கவலையே பட வேண்டாம், ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேர் பல விதத்தை சொல்லுவாள், அப்படியே வருத்தமாக இருக்கும். நீங்கள் தான் ஜெயிப்பேன், கவலையே பட வேண்டாம். வெளிநாடு வெளியூர் போகணும் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்குவா பெரிய சேலஞ்சிங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து அப்பா நம்மளை பார்த்து நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லிப்பேன். இன்றைய தினம் மிதுன ராசி நேயர்களே. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் லைனில் இருந்து டியூஷன் சென்டர், ஆன்லைன் கிளாஸ் எடுத்து சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறவங்க, மிருதங்கம் சொல்லி கொடுத்துட்டு, ஃப்ளூட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்படி கலைகள் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். லாங்குவேஜ் ஸ்கில், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் இப்படி சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்க, சன்ஸ்கிரிட் இப்படி சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நிறைய வாய்ப்புகள் கூடி வரும். நிறையா பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பேன். லைஃப்பில் பெரிய சேஞ்ச் ஆச்சு. லாங்குவேஜ் படித்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆகும். சார் இங்கிலீஷ் படித்தா நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ஜெயித்தேன், ஹிந்தி படித்தா நான் வந்து ஜெயித்தேன்,
எனக்கு சன்ஸ்கிருத் படித்தா இதை வந்து ஜெயிச்சேன், ஃப்ரெஞ்சு படித்தேன், நான் அந்த ஊருக்கு போய் ஜெயித்தேன். இப்படி பல விஷயங்கள் கற்றுக் கொடுப்பவர்கள்ட்ட கற்றவர்கள் ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கக்கூடிய நல்ல நாள். அது இன்றைக்கி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை கேட்டே தீருவீங்க. பலவிதமான பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் சரியாது, நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசனைகளை வரும். ஆனால் அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது சில டைம் அப்படி இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், அல்லது நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மிதுனராசி நேயர்களுக்கு டப்புன்னு ஒரு நகைச்சுவை பண்ணுவேன், திடீர்னு ஒரு நகைச்சுவை பண்ணுவேன். அது அந்த சமயம் அந்த நேரத்தை வச்சு ஒரு கவுண்டர் கொடுப்பேன். அதை நினச்சி 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 மற்றவங்க சிரிச்சுட்டே இருப்பாள். நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஜோக் சொல்லிட்டோமான்னு உங்களுக்கே ஆச்சரியம். பிகாஸ் டைமிங் ஜோக்கு, அந்த டைமிங் ஜோக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் அந்த மற்றவாளுக்கு கூடி வரும். இன்றைய தினம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல காரியம் கூடி வரும். பெட்ரோலியம், எண்ணெய், அதே சமயத்தில் கேஸ் சம்மந்தமாக, பெட்ரோல் பங்கு சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, மெக்கானிக்கல் சம்மந்தமான இந்த வாகன சம்மந்தமான எல்லா விஷயங்களும், வாகனக்குண்டான உதிரி பாகங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும். புதிய வாய்ப்புகள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸஸ், ஸ்கிராப்லாம் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ட்ரேடிங் லைனில் இருந்திருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். பண விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஆனால் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. புது ஆஃபீஸ், புது கடை போடும்போது கவனம் தேவை. ₹1 10 செலவு பண்ணிடாதீங்க. அந்த 10 ரூபாய்க்கு வேண்டி 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ₹1 போட்டு 10 ரூபா எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணலைன்னா நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருந்துட்டுப்பா. சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, இப்படி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறத விட அந்த காரியத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். யார் நல்லவா யார் கெட்டவாங்கிற பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாற்ற எதிர்பார்த்தவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். செல்ஃபோன் சர்வே சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு கிரகச்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் அப்பா பண்ண தொழில், ரைஸ் மில்லு, அதேமாதிரி விவசாயம், நான் வந்து காய்கறி விற்பனை, மார்க்கெட்டில் கடை இருக்குது, அப்பா பார்த்துட்டு இருந்தால் நான் பார்த்துட்டு இருக்கேன், அப்பா இந்த தொழில் பண்ணார் நான் இதை பண்ணுறேன்னு அப்பா செய்த தாத்தா செய்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறவாளுக்கு அதில் புது விதமான ஒரு முயற்சி, அது வெற்றி பெறும். குறிப்பாக பால் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பால் சம்மந்தமான சில டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி பேப்பர் சம்மந்தமாக, நியூஸ் பேப்பர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் தான். இன்றைய தினத்தில் கிரகச்சாரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முக்கியமான ஒரு மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி வச்சு தடங்கள் கூட ஆகும். அது மாதிரி தடங்களாக அந்த அப்புறம் அந்த காரியத்தை நீங்கள் பேசி ஃபோன்லேயே பேசி சரி பண்ணுவீங்க. இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் சம்மந்தமாக இருக்க, வீடியோ காலிங் சம்மந்தமாக இருக்குது இல்லையா, அது சம்மந்தமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. சில விஷயத்தெல்லாம் முந்தி இருந்ததை நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல, தப்பு பண்ணிட்டேன். முந்தி இந்த கோயிலுக்கு ரெகுலராக போவேன், இப்போ போகிறது கிடையாது. முந்தி இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக இப்போ பண்ணுறேன். அது மாதிரி முந்தி ரெகுலர், இப்போ அதை பண்ணாத ஒரு விஷயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடியதாக இருப்பேன். யாரோ ஒருத்தருக்கு சில பேர் சொல்லுவா இல்லையா, தெரியாத பாம்புக்கு பால் வச்சு கடைசியாக என்னையவே கடிக்க வந்தது, குத்த வந்ததுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சில பேர்த்துடைய குணாதிசயங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக தெரிய வரும். கன்னிராசி அன்பர்கள் மறைத்த விஷயத்தை கண்ணில் பட வச்சிடும். இன்றைக்கி நீங்கள் வேணால் பாருங்கள், பிறர் மறைத்த விஷயம் உங்களுக்கு கண்ணில் பட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த இன்ஜினியரிங் பேஸ்டான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாள். அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி போன இடத்துல நல்ல பேர் வாங்குவேன். சமத்தான நல்ல பையன், நல்ல குட் பர்சன், வாழை கல்யாணம் பண்ணிக்கிறவா லக்கியாக இருப்பா அப்படின்னு பையனையும் பொண்ணையும் பார்த்து மற்றவா பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சில தடங்கல்கள் வரும், சுவாதி நட்சத்திரத்தில் இருந்துருவாங்க. அதை தாண்டி நீங்கள் செயல்பட்டெல்லாம் வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில விஷயத்தை வெளியில் காண்பிச்சுக்காம மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வெற்றி பெறும். உங்களுக்கு மற்றவர்கள் பேசுவார்கள். துளாராசி நேயர்களுக்கு
விருச்சிக ராசி அன்பர்களே, கிரகச்சாரங்கள் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அந்த காரியத்தை கேட்டுக்கலாம், அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாள் கழித்து ரியாக்ட் பண்ணுங்க. அவளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இருந்துட்டு போகுது, தப்பு கிடையாது. அதனால் ஒரு 2-3 டேஸ் இப்படி இருந்துட்டு இருக்கிறது. வயசானவளை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் சில முடிவுகள் தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை ஈடுபடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். யாராவது ஏதாவது பேசினா கூட யோசிக்கிறேன், மத்தியானம் சொல்லிட்டா, அப்படி சாயந்தரம் சொல்லிட்டா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அந்த காரியத்தை தட்டி கழிச்சல்னா அதுக்கப்புறம் அவளுக்கே தெரிஞ்சு போயிடும். ஓ, இவா இப்போதைக்கு முடிவெடுக்க மாட்டாளாட்டிருக்கு அப்படின்னு. இந்த காரியம் தோல்வி வரணும்னு நினச்சிட்டு இருக்கா, விட்டு போயிடுவா. இல்லை இவா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கா. கூட இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் பேப்பர் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, அதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தமான சில பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், திருமண காரியங்கள் கைகூடும், வேலைவாய்ப்பு கூடி வரும், விரும்பினவர்களை சந்திப்பீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாத இந்த காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணணும், எல்லாமே சொல்லிடணும், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய வெல்விஷர், உங்கள் நண்பர், உங்களுடைய எல்லாமே அம்மா அப்பா தான். எல்லாமே கணவருக்கு மனைவி தான், மனைவிக்கு கணவர் தான். விட்டு கொடுத்து யாரையுமே பேசிடாதீங்க. அப்படி விட்டு கொடுத்து பேசும்பொழுது இன்றைக்கி தெரியாது, பின்னாடி அதை பற்றி ரிப்ளை நமக்கு வரும். அதனால் யாரையும் கோபத்துக்காக, இந்த தினத்துக்குண்டான கோபத்துக்காக அவளை பற்றி மற்றவாட்ட தப்பாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் இன்றைக்கி மற்றவர்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசினா கூட கேட்காதீங்க. நீங்கள் மற்றவங்களை பற்றியும் பேசிடாதீங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். பிஸ்னஸுக்கு ரொம்ப உகந்த நாள், பார்ட்னர்ஷிப்புக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது, இடமாற்றத்துக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி எங்கேனும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவீர்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். தனுசு ராசி நேயர்களுக்கு, மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள். ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் எனக்கு தோன்றுறது, அதெல்லாம் சொல்லாமா அப்படின்னு நீங்கள் மற்றவாள்கிட்ட கேட்டு அந்த ஐடியாஸ் எடுத்து சொல்லுவேன். அதுக்கு அவள் ஒரு ரிப்ளை கொடுப்பா, எஸ் கரெக்ட், அப்படி இருந்தால் சரி. இல்லை இது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வேறு மாதிரி சொன்னேன் இல்லையா, அதனால் இதுக்கு இப்படி இந்த மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் கொடுப்பேன். வீடு, இடம், பொருள், வாகனங்கள், தோட்டங்கள், வீட்டில் ரிப்பேர் பண்ணுறது, அதே சமயத்தில் தண்ணி வரல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த மாதிரி எதெல்லாம் மினி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மினி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிடுவேன். இன்றைய தினத்தில் மினி ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். தண்ணி வரல அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன மினி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு போய் நம்ம இவாளை கூப்பிட்டு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம். அப்போது தப்பு இல்லாத எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கா, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கா, ஃபைட் ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கா, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவா, நிகழ்ச்சிகள் பல டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவா, நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கா, வாய்ப்பு தேடுறவாளுக்கு, நாடக நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். குழந்தை, சில நேரங்களில் குழந்தைகள் நமக்கு ரொம்ப என்னமோ இந்த பாசம் தாங்க, யூ பாசம் மட்டும் வச்சுட்டோம்னா போச்சு சார்னு பிறருக்கு அட்வைஸ் பண்ணி நான்லாம் ரொம்ப அப்படின்னு சொல்லி பாசமாக தான் சார் இருக்கேன், ஒன்றும் முடியல. ஏன்னா அந்த பாசம் வச்சுட்டு தான் படாத பாடுபடுற இந்த மாதிரி இந்த குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சில ரிலேஷனை பற்றி நீங்கள் மற்றவாழ்கிட்ட பகிர்ந்துப்பேன். அதே சமயத்தில் சில நேரத்தில் யதார்த்தமாக பேசுனதுக்கு போய் தப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். பேச்சில் குறிப்பாக பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கோம், யதார்த்தமாக பேசுனது தப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு. மற்ற அப்படி ஜோடிப்பாலியா அந்த மாதிரி இருக்கக்கூடியதா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபோனில் பேசும்போது கவனம், கோச்சுண்டு பேசக்கூடாது. வா இல்லைன்னு திரும்பி பார்த்தா வா நிற்பா, அதில் மட்டும் கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் கவனமாக. வியாபார அனுகூல்யமாகவும் வெற்றி பெறும், கவலையே பட வேண்டாம் இன்றைய தினம். மீனராசி நேயர்களுக்கு நல்ல நாள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தைரியமாக எல்லா காரியத்தையும் இறங்கலாம், சக்ஸஸ் உண்டாகும். பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கறது, வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்தை சொந்தமாக்கிக்கிறது. அதே சமயத்தில் இந்த கடை விற்பனை பண்ணலாம், நான் வாங்கிக்கிறேன், இவளுக்கு பணம் தேவை, நான் கொடுத்து இதை
அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். முக்கிய நபர்களை சந்திப்பில் மற்ற விவகாரங்களில் எடுத்து பேசுவது அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், வெற்றியை தரும், முன்னேற்றத்தை தரும், மாற்றத்தை தரும், மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். மீனராசி நேயர்களே, சில நேரங்கள் தடங்களாகிற விஷயத்தில் பெருசாக நினைக்காதீங்க, வந்து போகும். உங்கள் ஜாதகம் குறிப்பிட்டு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். இன்றைய தினம் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வழிபாட்டுக்கு ஒரு பெரிய மகத்துவங்கள் உண்டு. அம்பாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக திரிபுர சுந்தரியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தேவி. இந்த அற்புதமான தேவிக்கு நம்ம வழிபாடு பண்ணோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 3 வெற்றிலைகளை வைத்து வடக்கு கிழக்க பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு ஓம் மகா துர்காய நமக, ஓம் வித்யா சரஸ்வதியை நமக, ஓம் மகாலக்ஷ்மி நமக, இப்படி அம்பாளுக்கு திரிபுர சுந்தரியாக பிரார்த்தனை பண்ணி இதை வேண்ட 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 ஒரு 16 நாட்கள் நீங்கள் செய்து பாருங்கள். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்கு பழம் அல்லது கல்கண்டு திராட்சை நைவேத்தியம். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 16 டேஸ் அது வீட்டில் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய தடங்கள், இது நடக்கலை அது நடக்கலை அதாக்கும் இதாக்கும் 10 வருஷமாக இதுக்கு போராடின்னு இருக்கேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள். நீங்கள் பெரிய சக்தி மேலே உண்மையாக பிலீவ் பண்ணி அந்த சக்தியோடு சேர்ந்து நம்மளுடைய சக்தியை இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி ஆகும். அதுதான் திரிசூலம். இந்த திரிசூலம்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த இது பார்த்தல அது நாம தான், மேலே இருக்கிறது இறைவன். அப்போது நம்ம பிடிக்கும்போது எதை பிடிப்போம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் 3 இதே பிடிப்போம் இல்லை, கீழே இருக்கக்கூடிய அந்த கோலை தான் நம்ம பிடிப்போம். அதே போன்று அந்த கோலை நம்ம பிடிச்சிட்டோம்னா மேலே இருக்கக்கூடிய சக்திமயமானது நம்மளை காப்பாற்றும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய தடங்கல்களுக்கு, பெரிய இன்னல்களுக்கு, பெரிய மாற்றம் அடைய திரிபுர சுந்தரியை நீங்கள் வேண்டின்றல்னா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளை வேண்டின்றல்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. இதை நான் எங்கே கற்றுண்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன், சுவாமியை சுற்றி வரேன். அம்பாளை பற்றி பெருமையாக சொல்லும்போது அந்த தாந்திரி இந்த விஷயத்தை சொன்னார். திரிபுர சுந்தரி இல்லையா அம்பாளை வேண்டும் பொழுது அவர் சொல்கிறார் 3 ரூபம் அம்பாள். நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன், அவர் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேண்டும் போது அம்பாள் எனக்கு இப்படி ஒரு காட்சியை கொடுப்பா, எனக்கு இந்த மனநிலை இருக்குது. நான் லக்ஷ்மியை வேண்டும் போது இந்த மனநிலை இருக்குது, துர்கையை வேண்டும் போது இந்த மனநிலை எனக்கு மாறுது. ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் 3 டைப்ஸ் ஆஃப் காட். நான் முந்தியெல்லாம் நினைப்பேன், என்னோடய அப்பாலாம் இதை சொல்லும்போது நான் பெருசாக நினைக்கல, அவள் பாரம்பரியமாக வரா. பட் நான் இப்போ உள்ளே உட்காந்து பூஜை பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் திஸ். இதை யார்கிட்ட சொல்கிறது, சொன்னால் நம்புவாளா அப்படின்னு சொன்னார். நான் நம்பின உண்மையாகவே எனக்கும் அதோடைய பெரிய வித்தியாசங்கள் தெரிஞ்சது. நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுறவா, நீங்கள் இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கும். திரிபுர சுந்தரி வழிபாடு, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாள் வழிபாடு வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.